மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு யோகா பார்த்தீங்க செய்கிறவங்களுக்கு யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லை. எல்லோரும் நல்ல சிரித்த முகத்தோட நல்ல வாழ்க்கையை அனுபவம் பண்ணணும். ஒவ்வொரு நொடியும் நம்ம பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணணும். அந்த என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய யோகா பயிற்சி பண்ணுறோம். இந்த யோகா பயிற்சி பண்ணுறம்போது எப்படி அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்க முடியும், அந்த தேஜஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல எனர்ஜி ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசன பயிற்சி பண்ணுறம்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. அந்த மாதிரி ஹார்மோன்ஸு செக்ரீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அது ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்டார்ஃபின், என்செஃபாலின், அந்த மாதிரி ஆக்சிடாக்சின், லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க ஆக்சிடாக்சினை. இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா செக்ரீட் ஆகுது. இந்த ஆசனங்கள் எல்லாம் பண்ணுறம்போது எப்படி இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகுதுன்னு நிறைய பயோகெமிக்கல் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுறம்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உடம்பை நல்லா நம்ம ரசித்து நம்ம யோசித்து அழகாக நல்ல பாசிட்டிவ் தாட்ஸோடு ஸ்ட்ரெச் பண்ணுறம்போது நம்ம தானாக நம்ம உடம்புல இந்த பயோகெமிக்கல்ஸ்லாம் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனுஷி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னென்னா உங்களுக்குள்ளாரையே நல்ல பயோகெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எப்படி இந்த ஆசனங்கள் பண்ணுறம்போது அந்த நம்ம உடம்புக்குள்ளாரையே அந்த மெடிசனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்ற வித்தையை நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற ஆசனம் சஷங்காசனம். இந்த ஆசனத்தை பற்றி இப்போ பார்க்கலாமா? இப்போ நம்ம உட்காந்துட்டு செய்கிற ஆசனத்தை பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சிதில தண்டாசனம்னு சொல்லுவாங்க. இது நல்ல காலை நல்லா அகட்டி வச்சு உங்களுடைய ஹீல்ஸு குதியங்கால் ஒன்றே ஒன்று பார்த்தவாறு இருக்கணும். நல்லா அகட்டி வச்சுட்டு நம்ம பீச்சிலலாம் உட்காந்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ஜாலியாக உட்காந்துருக்கணும். அதே மாதிரி உங்கள் கையை நல்லா பின்னாடி கொண்டு போயிட்டு உங்கள் விரல்கள் பின்னாடி பின்னோக்கி இருக்கணும். நல்லா மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விடணும். இப்போ மெதுவாக உங்கள் 2 கால்களையும் ஒன்றா கொண்டு வாங்க. உங்களுடைய கையை உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. நல்ல முதுகு நேராக இருக்கணும். தண்டம் அப்படின்னாலே குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் முதுகு பகுதி நல்லா நேராக இருக்கணும் இந்த ஆசனத்தில். இப்போ கண்களை மூடி உங்களுடைய காலிலேருந்து தலை வரைக்கும் மெதுவாக உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆசனத்துக்கு போகிறோம். இதுக்கு மெதுவாக நம்ம வஜ்ராசனத்துக்கு போகிறோம். ஒரு காலை மடக்கிக்கோங்க. உங்கள் இடது அல்லது வலது காலை ஒன்றா மடக்கிக்கோங்க. உட்காந்துட்டு அந்த குதியங்காலை உட்காந்துட்டு அடுத்த காலை இது பண்ணிக்கோங்க. இது வஜ்ராசனம். சின்முத்ரையில் இது உட்காந்துருக்கும். இந்த ஒரே ஒரு ஆசனம் தான் நம்ம சாப்பிட்ட பிறகும் செய்யக்கூடிய ஆசனம். இப்போ மெதுவாக நம்ம சஷங்காசனத்துக்கு போகிறோம். இப்போ நல்லா உங்களுடைய 2 கால்களையும் முட்டியை நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. கையை முட்டிக்கு மேலே வச்சுட்டு மெதுவாக தரையில் வச்சுட்டு முன்னாடி அப்படியே ஸ்லைட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட் பண்ணி இருங்க. இதுதான் ஆசனத்தின் இறுதி நிலை. மூச்சை மெதுவாக உள்ளார இழுத்து வெளியில் விடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்லலாம் உட்காந்துருக்கிறதுனால நிறைய கம்ப்ரெஸ் ஆகும். அடிமுதுகு லோ பேக் பெயினில் தான் இன்றைக்கி நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. இது ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதை நீங்கள் நல்லா உணரலாம். இறுதி நிலையில் சாதாரண சுவாசம் இருக்கணும். கைகள் நல்லா நீட்டியே இருக்கணும். இப்போ நீங்கள் குதியங்காலில் உங்களுடைய பட் மசில்ஸ் நல்லா தொடும். இப்போ முட்டி நல்லா மடங்கி நல்லா விரிகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதி நல்லா தூண்டுவிக்கப்படுது. உங்களுடைய அபான வாய்வு எல்லாம் நல்லா வெளியில் ஏறதை நீங்கள் நல்லா உணரலாம். அதே மாதிரி உங்களுடைய முதுகு பகுதியும் நல்லா நீட்டிவிக்கப்படுது. உங்களுடைய தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்குது. கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறீங்க. இப்போ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோ பேக் கம்ப்ரெஷன்லாம் இருந்துச்சுன்னா கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம் இந்த ஆசனத்தின் மூலியமாக. நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அந்த மசில்ஸ் எல்லாமே. கான்ஸ்டிபேஷன்லாம் இல்லாமல் நல்லா உங்களுக்கு
ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய மலம் வந்து எளிதாக நல்லா வெளியில் வரத்துக்கு ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெதுவாக ஒரு 30 செகண்ட் முடித்த பிறகு மெதுவாக உங்களுடைய கைகளை தலையை தூக்கிட்டு கைகளை மெதுவாக ஸ்லைட் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய முட்டிக்கு மேலே உங்கள் கைகளை வச்சுக்கோங்க. 2 முட்டியும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக உங்களுடைய ஒரு காலை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக உங்களுடைய கால்களை நல்லா அகட்டி வச்சு கைகளை பின்னாடி வச்சு நல்லா உங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் உடம்பு ஆசனத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நல்லா உணருங்க. இப்போ நம்ம சஷங்காசனத்தை பார்த்தோம். இந்த ஆசனம் ஒரு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சாலுமே இதில் நிறைய விஷயங்கள் வந்து பொதிந்து இருக்குது. இதில் வந்து சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும். யாருக்கெல்லாம் வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கோ, இந்த மாதிரி முட்டியை மடக்கி வச்சு செய்ய முடியாது, அவங்களெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி வயிற்றில் வந்து ஹெரனியா ப்ராப்ளம், வேறு வயிற்றுக்குள்ளார இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல்லாக முன்னாடி குனிய முடியல அப்படின்னா, பிபி இருக்குது என்னால் ஃபுல்லாக குனிய முடியலன்னா பாதி மட்டும் நீட்டி வச்சு நீங்கள் செய்யலாம். மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.